தாயோட கள்ளக்காதல்னால குழந்தைக்கு நடந்த சம்பவம் தான் கேட்கறவங்களையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியை சேர்ந்தவங்க தான் இந்த சிவசங்கரும் எழிலரசியும். இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த எழிலரசிக்கு பாலக்கோடு பகுதியை சேர்ந்த ஐயப்பங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலா மாறி இருக்கு. தான் மனைவியோட தவறான உறவு தெரிஞ்சு சிவசங்கர் எழிலரசியை கண்டிச்சிருக்காரு. இதனால இந்த எழிலரசி கோச்சிக்கிட்டு தான் குழந்தையோட வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. அதே சமயம் தருமபுரி எஸ்வி சாலையில வாடகைக்கு வீடு எடுத்து தன்னோட கள்ளக்காதலனான ஐயப்பன் கூட கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த ஐயப்பனுக்கு சரக்கடிக்கிற பழக்கம் அதிகமா இருந்திருக்கு. சரக்கடிச்சிட்டு வந்து அடிக்கடி அந்த குழந்தைய சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பாடுபடுத்தி இருக்கான். இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்ததுனால அந்த குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கு. இதனால தான் குழந்தைய எழிலரசி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்போ அந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த தகவல் அறிஞ்ச அந்த குழந்தையோட அப்பா சிவசங்கர் பதிலடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருக்காரு. அதோட போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண எழிலரசியும் ஐயப்பனையும் இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க.